கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அந்த தொகுதிகளை குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கடும் குழப்பத்தை கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தி இருக்கா? இல்லை, கூட்டணிக்குள் குழப்பம் என்பதாக ஒரு பிம்பம் கட்டப்படுகிறது, அது வேறு. அப்படி அல்ல. திமுகவும் தெளிவாக சொல்லியிருக்கு, புதிய கட்சிகள் நிறைய உள்ளே வந்திருக்கிற காரணத்தால் எல்லோரும் குறைச்சிக்கணும். இப்போ நாங்களும் ஜனநாயகபூர்வமாக அதை சொன்னோம். எங்களுக்கெல்லாம் குறைக்கக்கூடாது, இடதுசாரிகளுக்கு குறைக்கக்கூடாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைக்கக்கூடாது. ஏனென்றால் நான் உங்களோடு நின்று களமாடி கொண்டிருக்கிற அமைப்பு இன்னும் உங்களை பலப்படுத்துவதற்கு இது தேவையாக இருக்கிறது என்றதெல்லாம் சொன்னோம். இருந்தும் கடைசி கட்டத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஒரு தொகுதி குறைத்திருக்கிறார்கள். அதை குறைத்ததை ஏற்றுக்கொண்டோமா அப்படிங்கிறத விட நிலைமையின் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற யதார்த்த சூழலை கருத்தில் கொண்டு அது வந்திருக்கு. எனவே இது குழப்பமும் எதுவும் இல்லை. ஆனால் ஒன்றை நாங்கள் தெளிவாக சொன்னோம், தமிழ்நாட்டில் பாசிசத்தன்மையோடு கூடிய பாஜகவை எந்த ரூபத்திலும் நாம் அனுமதிக்கக்கூடாது. அது அதிமுகவோடு கூட்டணியாக வந்தாலும் சரி, அல்லது அதன் தலைமையில் ஒரு தனி அணியாக வந்தாலும் சரி, அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு சமூக நீதி மண், சமத்துவ கருத்துகள் மேலோங்கி நிற்கிற ஒரு மண். அதனுடைய நல்லிணக்கத்தை இடையூறு செய்கிற எந்த முயற்சிக்கும் நாம் அனுமதி தந்துவிடக்கூடாது என்கிற அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிற காரணத்தால் அதற்கான எந்த விதமான அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுக்கும் தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்? என்ன விஷயம்னா, அதான் நாங்கள் சொன்னோம், இந்த கூட்டணி அப்படின்னு வர்றபோதே இன்றைக்கு பாஜக வெறும் அரசியல் கட்சியாக மட்டும் அது இல்லை. அது எல்லா அரச அப்பரேட்டஸ், கவர்மெண்ட் அப்பரேட்டஸ்ன்னு சொல்கிற ஒன்றிய அரசினுடைய எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், இதே விவாதங்களில் நம்ம இடியை பற்றி பேசியிருக்கிறோம், சிபிஐடைய ஒருதலை பட்சமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம், எலெக்ஷன் கமிஷனுடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் குறித்து பேசியிருக்கிறோம். எனவே இது எல்லாத்தையும் உள்வாங்கி ஜனநாயகத்தை காக்கிற இந்த போரில் நாம் இவர்களை இங்கு அனுமதித்து விடக்கூடாது என்கிற நிலையில் நின்று உறுதியாக நாங்கள் இருக்கிறோம்.